வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேற்று மார்ச் 19ஆம் தேதி இரவு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை இரவு சந்தித்திருக்கிறார். இரவு 10 மணி அளவில் அமித்ஷாவின் இல்லத்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10:25 மணிக்கு அமித்ஷாவை பார்க்கிறார். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அமித்ஷாவுடன் 1-to-1 எடப்பாடி பழனிசாமி உரையாடி இருக்கிறார். இந்த உரையாடல் கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் யார் யார் போட்டியிடுவது என்பது பற்றிய இறுதி பட்டியலை எடப்பாடி பழனிசாமி எடுத்துச் சென்றதாகவும் அதை அமித்ஷாவிடம் சென்று காட்டியதாகவும் அதன் பிறகு தமிழ்நாடு அரசியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை பேசினார்கள் என்றும் அதிமுக வட்டாரங்கள் மற்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதற்கிடையில் இன்று காலை டெல்லியிலே செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர், என்னங்க அடிக்கடி டெல்லி வரீங்க என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, நான் எங்கங்க அடிக்கடி வந்தேன், இப்பதாங்க 2வது முறை வரேன். அவர்களுக்கு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்கு, அதனால அவங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கு. அதனால நாங்க இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசியல் பற்றி உரையாடி விட்டு நான் சொல்றேன். தேர்தல் வேலையில நாங்க முழு மூச்சா நாங்க இறங்கிட்டோம்னா அப்புறம் பார்க்க முடியாது, அதனால பார்த்துட்டு போறேன். சீட் ஷேரிங் என்பது எடப்பாடி என்ன சொல்றாரு, சைலண்டா அற்புதமா அழகா நாங்க முடிச்சிருவோம், எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லியில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சென்னையில் இருந்து டெல்லிக்கு புறப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நாங்க டெல்லிக்கு போனாலே முதலமைச்சருக்கு பயம் வந்துருது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல இன்னும் 4 நாட்களில் சீட் ஷேரிங் மிக சுமூகமாக முடிந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் டெல்லி போயிருக்கிறார். நாளை, அதாவது மார்ச் 21ஆம் தேதி பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். மத்திய அமைச்சரும் பாஜகவின் மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். சென்னையில் வைத்து கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்று ஒரே கூட்டத்தில் சீட் ஷேரிங் இறுதி செய்யப்பட்டு விடலாம் என்பதுதான் பாஜக வட்டாரங்களிலிருந்து கிடைக்கிற செய்தி. இதற்கிடையிலே இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதத்திலே வரிசையாக நேர்காணல் அனுபவம் பற்றியெல்லாம் விரிவாக விளக்கிவிட்டு, எதிர்க்கட்சி தலைவர்கள் டெல்லி செல்வது எதற்காக, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேர்தல்ங்கிறது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்று தானே சொல்கிறேன், அதைத்தான் அவர்களும் நிரூபித்து வருகிறார்கள். இப்போ எதிர்க்கட்சி சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றது எதற்காக, எல்லாமே டெல்லியில் தான் முடிவு செய்யப்படுகிறது என்று இந்த எடப்பாடியின் டெல்லி பயணத்தையும் அரசியல் ரீதியாக தாக்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சரி, நேற்று நடந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பிலே என்ன பேசப்பட்டது, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருவரும் உரையாடி என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று நாம் இருதரப்பிலும் விசாரித்தோம். முக்கியமான தகவல்கள் கிடைத்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதி செய்யப்பட்ட அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இறுதி செய்யப்பட்ட சீட் ஷேரிங் பட்டியலை அமித்ஷாவிடம் காட்டியிருக்கிறார். ஏற்கனவே பியூஷ் கோயல் அவர்களோடு பலமுறை பேசியாகிவிட்டது. அவர்களோடு கலந்து பேசி நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்னை கிட்டத்தட்ட 4-5 முறை சந்தித்து பேசினார். அதற்கெல்லாம் பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு பட்டியலை அமித்ஷாவிடம் எடப்பாடி கொடுத்தார். அதில் என்ன இருக்கிறது என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 170 இடங்கள், அதற்கு அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி 27 - 29 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 17 இடங்கள், ஜி.கே. வாசன் 3 இடங்கள், ஏசி சண்முகம் 2, பாரிவேந்தர் தலைமையிலான ஐஜேகே 2, ஜான் பாண்டியன் 1, தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் 1, இப்படியாக உத்தேச பட்டியல், கிட்டத்தட்ட இறுதி செய்ய பட்டியல் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான அந்த பட்டியலை அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி ஒப்படைத்து விட்டார். 170 இடங்கள் அதிமுக என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக இருக்கிறார். மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி 17 இடங்கள், பிஜேபி கிட்ட ஒரு 40 - 50 இடங்கள் அளிக்கப்பட்டு அவர்களுக்குள் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஏற்பாடு என்பதை நேற்று எடப்பாடி அமித்ஷா இருவரும் இந்த சந்திப்பிலே விவாதித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அவர் வெறும் சீட் ஷேரிங்கை அமித்ஷாவிடம் சொல்வதற்காக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கவில்லை, அதையும் தாண்டி சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன என்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், மேற்கு வங்காள மாநிலத்தில் தேர்தல் நோட்டிபிகேஷன் அறிவிக்கப்பட்ட உடனேயே முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் மாற்றியது. மிக அதிரடியாக இரவோடு இரவாக உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் போன்ற அதிகாரிகளை எல்லாம் மாற்றியது. ஆனால் அதே வேகத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை என்று கருதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இது பற்றித்தான் நேரில் சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவும் நேற்று இந்த சந்திப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அதிகாரிகள், முக்கியமான உயர் பொறுப்பிலே இருக்கிற அதிகாரிகள்
திமுக அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு வெளியே பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு திமுக மூலமாக சில உதவிகள் கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த ஏற்பாட்டுக்கு அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். அதனால முக்கியமான பொறுப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக மாற்ற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிற முக்கியமான வேண்டுகோள். அதே போல அமித்ஷாவுக்கு இங்கிருந்து பல்வேறு தகவல்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன. அதாவது அதிமுக கூட்டணியில் தேர்தல் செலவு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்பது அதில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சிக்கனம் காட்டுகிறார் என்ற அளவுக்கு அமித்ஷாவுக்கு சில புகார்களாகவே சென்று சேர்ந்திருக்கின்றன. இது பற்றி எடப்பாடியிடம் விசாரித்திருக்கிறார் அமித்ஷா. நீங்க தான் முதலமைச்சராக போறீங்க, அதனால நீங்க தான் செலவு பண்ணணும் என்பதுதான் அமித்ஷா எடப்பாடியிடம் சொல்லியிருக்கிற வார்த்தை என்று சொல்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு தீவிரமாக வேகமாக இருக்கிறீர்களோ எங்களால் இயன்ற அளவுக்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் அளிக்கிறோம், ஆனால் செலவை எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். திமுக அரசை அகற்றுவதற்கு மத்திய அரசால் என்னென்ன முடியுமோ அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு செய்வோம். அதே நேரம் உங்கள் கட்சியினர் மத்தியிலேயே இப்படி ஒரு அதிருப்தி இருக்கிறது, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதிமுக கட்சியில் மட்டுமல்ல, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிற அனைவருக்கும் இந்த குறை வந்துவிடக் கூடாது என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சரி, டிடிவி தினகரன் எதுக்காக டெல்லி போறாரு என்றால், டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த இடப்பங்கீட்டில் 8 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் இரட்டை இலக்கத்தில் வேண்டும் என்று கேட்கிறார். 10 அல்லது 10க்கு மேற்பட்ட இடங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று டிடிவி தினகரன் விரும்புகிறார். அதை வலியுறுத்துவதற்காகவும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவும் அமித்ஷாவை தினகரன் இன்று சந்திக்கிறார் என்று சொல்கிறார்கள். 8 எங்களுக்கு 10 என்பதில் டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அதை வலியுறுத்தத்தான் இன்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு பியூஷ் கோயலையும் சந்திப்பார். இங்கே நாளை இறுதி இடப்பங்கீடு ஒப்பந்தத்தில் அனைவரும் ஒரு தெளிவான முடிவோடு இருக்க வேண்டும். அதற்கு முன்பு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இப்போது இருக்கக்கூடிய நிலை. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி விவகாரத்தில் ஒரு முக்கிய தகவல். சமீபத்தில் அக்கட்சியின் மாணவர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் மாற்றப்பட்டு கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். அந்த மாற்றத்தில் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு யூகங்கள் இந்த விஷயத்தில் அடிபட்டன, பல்வேறு விவாதங்கள் வந்தன. மாணவர் அணி செயலாளராக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமணி என்ற பெண்மணி நியமிக்கப்பட்டார். நேற்று கூட அவர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நேர்காணலுக்காக அறிவாலயத்திலே சென்று வீரமணி நேர்காணலில் விருப்பமனு செலுத்தியவர்களில் ஒருவராக இங்கே கலந்து கொண்டார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மொடக்குறிச்சி தொகுதியில் ஏன் கடந்த முறை நாம் வெற்றி பெறவில்லை என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் குணசேகரன் சில பதில்களை அளித்திருக்கிறார். அதற்கு முதலமைச்சரிடம் திருப்தி இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு முடிவெடுப்போம், நீங்கள் 33 பேர் வந்திருக்கீங்க, 33 பேருக்கும் அறிவாலயத்தில் வேணும்னா நாங்கள் சீட்டு தருவோம். இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளும் கேட்டிருக்காங்க, அதனால யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் ஒத்துழைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற உத்தரவிட்டு அனைவரையும் அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதில் நேற்றே கோவை மாவட்டத்திலே சட்டமன்ற தொகுதி நேர்காணலின் போது மாணவர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட ராஜீவ்காந்தியும் நேற்று கலந்து கொண்டார். ராஜீவ்காந்தி நேர்காணலில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அறிவாலய வளாகத்தில் செய்தியாளர்களிடமும் அவர் பேட்டி கொடுத்தார். இந்த நிலையில் கட்சி வட்டாரத்தில் உலவுகிற தகவல் என்னவென்றால், மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி மாற்றப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சருக்கு சில தவறான இன்ஃபர்மேஷன்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ராஜீவ்காந்தி மாற்றப்பட்டு விட்டார். மீண்டும் திருப்பி அவர் அதே இடத்துல மீண்டும் நியமித்தால் வேறு சில குழப்பங்கள் வரும் என்பதால அதை முதலமைச்சர் இப்போது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக வைத்திருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு மாணவர் அணிக்கு மீண்டும் ராஜீவ்காந்தியே வந்து விடுவார் என்று அறிவாலய வட்டாரத்திலிருந்து முக்கியமான சில நிர்வாகிகள் நம்மிடம் கூறினார்கள். என்ன நடக்கிறது என்பதை தேர்தலுக்கு பிறகு நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.